இப்போ நான் சமீபத்தில் ஒரு சகோதரியை மீட் பண்ணேன். அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வேதனையும் கொடுத்துச்சு. எப்படி இப்படி இருக்காங்கன்ற ஒரு யோசனையும் கொடுத்துச்சு. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் மீட் பண்ணேன். நான் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கிறேன். சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு தான். நான் என் அம்மா ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் என்ன அங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எங்கள் அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணி கர்த்தரை அறியாத ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி என் கணவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க, எங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் இங்கே கல்யாணம் பண்ணி சபைக்கு போகிறதில்ல. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. என் கணவர் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தான் பெரியம்மா சொன்னாங்கன்றதுக்காக கொண்டு போய் கர்த்தரை அறியாதவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி அந்த பிள்ளை கண்ணீரோடு இருக்குது. ஜெபம் கரெக்டாக பண்ணுறோம், ஆலயத்துக்கு கரெக்டாக வரோம், நம்மளால் முடிஞ்சது கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் கிரியைகள்னு வரும் பொழுது அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு விட்ட கோட்டை விட்டது தான் எவ்வளோ காலங்களை நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ணிடுச்சு, பறிச்சு போட்டுருச்சு.